ஹலோ காய்ஸ். ஸோ யூஐ கிட்டில் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐகான்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பூட் ஸ்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ப்ரீடிஃபைன்டாக நிறைய ஐகான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஐ கிட்லேயும் சில ஐகான்ஸ் இருக்குது. பூட் ஸ்டாப் அளவு இல்லைனாலும் கொஞ்சம் ஐகான்ஸ் இருக்குது. பட் பூட் ஸ்டாப்போட தேவையான ஐகான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப்லாம் வந்து சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஐகான்ஸ்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இருக்கும். இதில் கம்மியான ஐகான்ஸ் தான், பட் ஐகான்ஸ் எல்லாமே ஒர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியான ஐகான்ஸ் தான். ரொம்ப ரிப்பீட்டபுளாக யூஸ் பண்ணுற ஐகான்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ எப்படி இது பண்ணலான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த தேர்ட் பார்ட்டி ஐகான்ஸ் ஃப்ளாட் ஐக்கானாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபாண்டாசம் ஐக்கானாக இருக்கட்டும், எந்த ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணனாலும் கூட இதில் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐகானுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூகே கிட் ஐகான்ஸ் min.jsங்கிற ஃபைல் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நம்மளோட ப்ரீவியஸில் வந்து இது வீடியோஸ்லாம் வந்து பார்க்கல அப்படின்னா, இதுக்கு முன்னக்குட்டி உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த யூஐ கிட் லைப்ரரியோட பேசிக்ஸ் எல்லாமே புரியும். அதர்வைஸ் உங்களுக்கு புரியாது. சரி ரைட்டு, இப்போ வந்து ஐகான்ஸ் பார்த்துக்கலாம். ஐகான்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஸ்பேன் டேக் இல்லைனா ஆங்கர் டேக் இந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஐகான்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எஸ்விஜி டைப் ஆஃப் ஐகான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து எஸ்விஜி டைப் ஆஃப் ஐகான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐகான்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கிளாஸ் கொடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆட்ரிபியூட் கொடுக்குறாங்க. என்னென்னா யூகே ஐகான் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஐகான் அப்படிங்கிற இது கொடுத்து உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ அந்த ஐகானோட வேல்யூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் போங்க, https://getui.com/docs/icon வந்து அந்த பேர் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லிங்க்கை வேணால் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு அந்த கொஸ்டின் ஐகான் வேணும் அப்படின்னா ஐகான் கொஸ்டின்னு கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நான் லைவ் சர்வரில் ரன் பண்ணி பார்க்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் ஐக்கான் வந்துருச்சு. இதே மாதிரி சேம் இதை வந்து நீங்கள் வந்து ஆங்கர் டேக்கில் கொடுத்தா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கரில் இது வரும். ஸோ உங்களுக்கு மைல்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் அந்த கர்சரை கொண்டு போனோன்னா அது வந்து கர்சர் வந்து பாயிண்டர் கர்சராக மாறிடுது. அதே மாதிரி ஹோவர் ஆகும்போது ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் ஹோவர் வருது. பட் அந்த ஸ்பேன் டேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இது வராது. ஸோ இதுதான் ஆங்கரில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேனில் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ இதோட சைஸை நீங்கள் கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது கூட ரேஷியோ அப்படிங்கிற இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ ரேஷியோ வந்து 1 வந்து டிஃபால்ட்டாக, இப்போ நீங்கள் 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதோட பெரிய வெயிட் மினிட் ரேஷியோ 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துக்கோங்க ஐகானுக்கு அப்புறம். ஸோ அப்போ தான் அந்த இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் 3.54 எந்த உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹோவர் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிளாஸ் யூகே ஐகான் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோவர் எஃபெக்ட் இருக்காது, ஜஸ்ட் வேறு ஹோவர் எஃபெக்ட் வந்திருக்கும். ஸோ பட்டன் வந்து டிஃபால்ட்டாக அந்த கரண்ட் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் பண்ணிக்கிடும் ஓவரிங் எஃபெக்டை. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து இந்த ரேஷியோவை எடுத்து விட்ருந்தேன். ஸோ இதை வந்து பட்டனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூகே ஐகான் பட்டன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கிற பட்டன் மாதிரி ஆயிரும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியும் ஒன்று உண்டு. ஓகே, ரேஷியோ பார்த்தாச்சு, ஓகே ஐகான் லிங்க் பார்த்தாச்சு. ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஐகான்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியான இது. ஸோ நிறைய ஐகான்ஸ் கிடையாது, பட் பவர்ஃபுல்லான ஐகான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ யூஸ் பண்ணலாம். தட்ஸ் இட்.